ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அளவிலாம் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே ஒரு நாங்கள் ஆலயத்திலே ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாளிலே இப்படியாக நேரடியாக ஆன்லைன் மூலமாக ஆராதிக்கும்படியாக எங்களுடைய சபையாரும் ஆண்டவரே எங்களை அறிந்தவர்களும் இந்த ஆராதனையை பார்த்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு கிருபையை இந்த நாளில் எங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை துவக்க முதல் முடிவு குறைந்தோம். உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைந்தது ஆசீர்வாதங்கள் பெற்ற மக்களாக களத்தில் கிருபை பாராட்டும். இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கி தாரும். இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். உண்மையாகவே ஆண்டவருக்கு ஒப்பானவர் நிகரானவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஏன்னா அவரே தெய்வம், அவரே நம்மை படைத்தவர். ஆகவே நம்மை நடத்துகிறவரும் அவர்தான். ஆகவே நம்ம நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில கரங்களை தட்டி விடுதோறும் பார்த்து கொடுக்க நீங்கள் உற்சாகத்துடன் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம்.
முதலாவதாக நம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 96. 96ஆம் சங்கீதத்தை நாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களையும் பயப்படுத்தப்படுவது அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்கள் விக்கிரங்கள் தானே. கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திலே மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ஆராதனை பண்ணுகிறார். ஆகிய பூச்சக்கரம் அசையாதபடி ஒளிபட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் ஒரு நிறைவு முழங்குவதாக. யாவும் கை கொள்வதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டுச்செல்லாம் இருக்கும். கடைசி வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜெபம் செய்வோம். அவருடைய கர்த்தரை பார்த்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையை தந்திருக்கிறார். நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய கிருபை. அந்த கிருபை தான் நம்மை மட்டும் நம்மை தாங்கி இருக்கிறது, நம்மை நடத்தி இருக்கிறது, நமக்கு ஜீவனையும் தந்திருக்கிறது. இந்த அருமையான பரிசுத்தமான நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த கர்த்தருடைய நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே, இந்த மகிமையின் நாளிலே, இந்த பரிசுத்தமான நாளிலே உடைய ஆலயத்திலே கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இப்படியாக வீடுகள் தோறும் ஆன்லைன் மூலமாக என்னுடைய ஆராதனையில கலந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய சாக்கியத்தை கத்த இந்த நாளிலே மீண்டும் நமக்கு தந்திருக்கிறாரே. உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை ஆண்டவருடைய கருத்துல ஒப்புக் கொடுப்போம். பாடல் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படவும், சிறப்பு பாடல் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படவும், வேத பாடல் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படவும், செய்தி மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். பேச போகிற நம்முடைய தலைமை போதகரை மறைத்து கர்த்தர் தாமே தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பெல்லடைய உணர்த்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் இந்த நாளை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா காலங்களிலே இன்னும் பலவிதமான கொரோனாவான உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 3வது அலை வரப்போகிறது என்று ஒரு எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. எங்கும் தடைகள் தொடங்கி கொண்டிருக்கின்றன. எல்லாம் ஆட்சி போட ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று விசுவாசித்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த விடுதலை, இந்த காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி இந்த ஆராதனையோடு இந்த காரியத்துக்காக விசேஷமாக நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றும் மேலாக இந்த ஆராதனை முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் நோக்கி தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்ம ஜெபத்திலே நடத்தலாம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக மனமளிச்ச வேலைக்காக சுவாமி ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்தமான ஆராதனையிலே கலந்து கூட தேவி எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துவோம். ஒருவேளை நாங்கள் அநேக பேர் சேர முடியாவிட்டாலும் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த வீடுகள் தோறும் ஆண்டவரே இப்படியாக நடக்கிற இந்த ஆராதனைகளை நீர் ஆசீர்வதியும். சீக்கிரத்திலே இதை நீக்கி போட்டு சுவாமி மீண்டும் ஆண்டவரே 23ஆம் தேதிக்கு அப்புறம் மீண்டும் ஊரடங்கு போகாதபடிக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, 3வது அலை 4வது அலை எதுவா இருந்தாலும் என் தேவனுடைய வல்லமைக்குள்ள எல்லா வல்லமையும் நீர் உடையவர், எல்லாவற்றையும் அதிகாரம் செலுத்துகிறவர். ஆண்டவரே, நோய்களையும் பேய்களையும் விரட்டின ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் உம்மிடத்திலே நாங்கள் பொறுப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காரியங்களை எல்லாம் அந்த வாதியை நிறுத்தி போடும் அப்பா. இது ஒரு தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பதிந்து கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, அதிகமாக இருக்கிற அமெரிக்காவிலே, லண்டனிலே, பல இடங்களிலே
குறையும் சுவாமி. ஆமா. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் கூட நீர் விசேஷமாக நீர் ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமாப்பா. ஆண்டவரே, இதனால வாழ்வாதாரங்கள் பாதித்து ஆமா. மக்கள் வறுமைக்கு ஓட்டுக்குள்ள கஷ்டங்களுக்குள்ள இருக்கிற மக்களா அறிந்திருக்கிறீர். வேலை வாய்ப்பு எல்லாம் இல்லாத இருக்கிறது சுவாமி. ஏசப்பா, இந்த மக்களுக்கெல்லாம் நீ விடுதலையை தாரும். சீக்கிரத்திலே நார்மலுக்கு நீ கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமா. ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஆராதனை உடைய கருத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே, செய்தி வேலை ஆசீர்வதியும். தலைமை பொதுவெடுத்து வாயிலே உடைய வார்த்தையை நீர் போடும். ஆமா. ஆண்டவரே, அந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமா ஆமாப்பா. ஆமாண்டவரே. சிறப்பு பாடலை ஆசீர்வதியும். ஆமா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய நடத்துகிற உதவி போதுகிற ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய பொறுப்பிலே வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நீர் கூட இரும், எங்களோடு கூட இரும். வருகிற ஆண்டவரே, இந்த நாளிலே ஞானஸ்தான ஆராதனை கூட இருக்கிறது. அதை கூட ஆசீர்வதித்து தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி முன்னாடி கேட்கிற அன்புள்ள தகப்பனே, ஆமென். பரமண்டலம் இருக்கின்ற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு விடுகிறே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் பாடி முடிந்த பிறகு நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நாம் அனைவரும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். உண்மையாகவே நாம் ஆண்டவரை அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்விலே எல்லாமே சகலமும் நன்மைக்கு நடக்கும். அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கும் போது பெரிய ஆசீர்வாதம். இந்த அருமையான பரிசுத்தமான நாளிலே கர்த்தர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆலயத்திலே ஆராதிக்க முடியாவிட்டாலும் நாம் ஆன்லைன் மூலமாக ஆராதிக்கும் போது கூட ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகவே எபினேசரே, எல்ரோயி, யெகோவா ரப்பா, யெகோவா நிசி என்ற அவருடைய நாமத்தை சொல்லி நாம் அவர் மேல் அன்பு கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னும்
கேட்போம். இன்றைய வேத பாடமாக மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை நம்மத்தில் இருக்கிற மிஸ்டர் அலெக்ஸ் அப்ரஹாம் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேத பகுதி வாசித்து முடிந்த பிறகு பாஸ்டமா ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு நம்முடைய போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபசிந்தியோடு காத்திருப்போம். கர்த்தர் நாளிலே பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. இப்பொழுது மல்கியா 3ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்போம். இன்றைய வேத பாடம் மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டை சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடக்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும் வேத படம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த வசனம் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு நம்முடைய தலைமை போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்மை இறுதி ஜெபத்தை நடத்தி ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். இப்பொழுது சிறப்பு ஜெபம் தலைமை போதகர் அவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெய்வம். அவர் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர் ஒரு சிறு காணிக்கையை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிறார். பல காரியங்களுக்காக காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது நம்மையே அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் மகிமைப்படுவார் என்பதான ஒரு சிறப்பான பாடல். காணிக்கை தந்தோம் கல்லாவே
ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிதல் யுத்தத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே எந்தி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், வாசிக்க கேட்ட மல்கியாவின் புத்தகம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இன்றைக்கு தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டேன். மல்கியா 3:10. இந்த வசனம் என்ன கூறுகிறது? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாத ஒரு வழியை வைத்திருக்கிறார். நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு இந்த வசனத்தில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது என்ன? தசம பாகம் கொடுக்க சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மறுபடியும் அதை நான் வாசிக்கிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அதிகமாக காணிக்கை பற்றி பேசுவது கிடையாது என்றால் சிலருக்கு அது பிடிக்கவில்லை. அது அவங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக கர்த்தர் சொன்ன காரியத்தை நான் பேசாமலும் இருக்க முடியாது. காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் கூறுகிறதுனாலே நான் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? காணிக்கெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். காணிக்கை கேட்கிறது தப்பு, காணிக்கெல்லாம் கேட்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கிறதா? வேதத்தில் கர்த்தர் காணிக்கை கொடுக்க முடியாத சொல்லுகிறார். அதை யாத்திரையாகமம் 25வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்போம் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக சொல்லு. காணிக்கை கொடுக்கும்படி சொல்லு, காணிக்கையை வாங்குவீர்களாக. ரெண்டுமே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால சிலர் வேதத்தை சரியா படிக்காததுனால காணிக்கலாம் கேட்கக்கூடாது, காணிக்கை வாங்கக்கூடாது, இதெல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறது வேதத்துல?
காணிக்க மட்டும் தசம பாகம் கேட்கக்கூடாது. அவர் என்ன சொல்லி இருக்கிறது அங்கே லேவியராகமம் 27வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்கள். லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அங்கே தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, கர்த்தருக்குரியது. இயேசு என்ன சொன்னாரு? ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். இங்க என்ன சொல்லிருக்கிறது? தேவனுடையது எது, கர்த்தருக்குரியது எது? தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அப்ப கர்த்தருக்குரிய தசம பாகத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகினால சிலர் இதையெல்லாம் அங்கே தசம பாகம் கேட்கக்கூடாது, தசம பாகம் அங்கே கொடுக்கணும்னு எங்க சொல்லி இருக்குது, காணிக்க கேட்கக்கூடாது. இதெல்லாம் அவர்கள் வேதத்தை சரியாக வாசிக்காததினாலே அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். என்ன சொல்லி இருக்குது? அவனவன் விசனமாயும் அல்ல. ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்? மக்கள் விசனமா கொடுக்கறாங்க காணிக்க. எப்படி கொடுக்கறாங்களோ விசனமா கொடுக்கறான். எப்ப பாரு காணிக்கன்னு சொல்றாங்களே என்று சொல்லி விசனமா கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்காதேன்றாரு ஆண்டவர். அப்புறம் கட்டாயமாயம் அல்ல, தசம பாகம் போட்டு கட்டாயம் கொடுக்கணும் சொல்றாங்களே சொல்லிட்டு அப்படி சட்டம் அல்ல, அப்படி கொடுக்க கூடாது. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நம்ம மனசுல சந்தோஷமா கொடுக்கணும்னு சொல்ற. உற்சாகமா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும். நீ மனசுல இப்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நியமித்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்ன சொல்லிக்கிறது? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. நீ உற்சாகமாய் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது தேவனே பிரியமாயிறார் அவன் மேல. பாத்தீங்களா? இதுக்காகத்தான் சாத்தான் காணிக்க கேட்க கூடாதுன்னு சொல்றான். தசம பாகம் கொடுக்கணும்னு எங்க போடுது பைபிள்? அநேக பிரசங்கமார்கள் அப்படிதான் பேசுறாங்க. அநேக பிரசங்கமார்கள் என்ன சொல்றாங்க? அங்க காணிக்க கேட்க கூடாதுன்றாங்க. தசம பாகம் கொடுக்கணும்னு எங்க போட்டுக்குது பைபிள்ன்றாங்க. அப்படிதான் எடுத்து காட்டினா கூட இல்ல, அது பைபிள்ல இல்ல, புதிய ஏற்பாட்டில இல்லையே, அது பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால இப்படியெல்லாம் சொல்லி அங்கே நாம் தசம பாகம் கொடுக்காமல் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கும்படியாக சாத்தான் செய்கிற வேலை இது. இது சாத்தானுடைய தந்திரம், இது சாத்தானுடைய வார்த்தைகள். கர்த்தர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்க கொடுக்க வேண்டும், தசமபாக விசேஷமாக தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தசமபாகத்தை கொடுத்தால் எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராம்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்ம ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். இது ஒரு வாக்குத்தத்தம் கூட. நாம் ஆசீர்வாதம் இருப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழி என்ன? தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அது சாத்தானுக்கு தெரியும். நம்ம தசம பாகம் கொடுத்து விட்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விடுவார் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும்.
ஆகினாலே சாத்தான் தந்திரமாக சில பிரசங்கியமார்கள் மூலமாக அங்கே தசமபாகம் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் பைபிள்ல இல்ல. அப்படித்தான் பைபிள் இருந்து மல்கியா 3:10 எடுத்துக்காட்டுனா அது பழைய ஏற்பாடு. அங்கே புதிய ஏற்பாட்டுல இல்ல. புதிய ஏற்பாட்டுல இல்லையா? புதிய ஏற்பாட்டுல இருக்குது, ஆனா அவங்களுக்கு தெரியல. அவங்க அதனால தசம்பாகம் கொடுக்க கூடாதுன்றாங்க, கொடுக்க வேண்டியதில்லை, கேட்க கூடாதுன்றாங்க. அதனால நம்ம இன்னும் என்ன கஷ்டத்தில் இருக்கிறோம், பிரச்சனைகள் இருக்கிறோம், அங்கே பல துன்பங்களில் இருக்கிறோம், கடன்களில் இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம். காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். விசேஷமாக தசமபாகம் கொடுக்கும் போது கர்த்தர் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்ம ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கோரிய பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த வசனம். அங்கே வானத்தின் பலகைகளை திறந்து கோரிய பிச்சுட்டு கர்த்தர் கொடுப்பாராம். எப்போ? தசம பாகங்களை கொடுக்கும் போது. அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக அது தப்பிதமாக போதித்து விட்டபடியினாலே அநேக தசம பாகம் கொடுப்பதில்லை, காணிக்கை சரியா கொடுக்கறதில்லை, தசம பாகத்தை கொடுப்பதில்லை. அதனால என்ன? அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகாய் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்கள். ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறார். தசம பாகம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்காதனால என்ன ஆகுது? அவன் பொத்தலான பையில போடுறான். அநேகர் என்ன சொல்றாங்க, சார் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா அது எப்படிதான் போகுதுன்னு தெரியலையே, அது எங்க போகுதுன்னு தெரியலையே, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்க மாட்டுது, அங்க எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்? காரணம் என்ன? பாக்கெட் பொத்தலான பையில போட்டுறாங்க. பொத்தலான பையில போட்டா எப்படி இருக்கும்? அது இருக்குமா? அது எங்கேயோ போயிடும், எங்கேயோ விழுதும். பொத்தலான பையன்னா பொத்தலான பையில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கவில்லை, அதான் பொத்தலான பை. ஆகையினால அங்கே பொத்தலான பையிலே அவர்கள் போட்டு விடுகிறார்கள். ஏன்? தசம பாகத்தை கொடுக்கவில்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்கவில்லை. என்றால் அது நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிற்காது. இன்னும் கடன் தான், இன்னும் பிரச்சனை தான், இன்னும் மறுமை தான். காலமெல்லாம் இப்படியா வாழ்வது? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று, கர்த்தருக்கு விசேஷமாக கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் வழியை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பொத்தலான பையிலே போட்டு விடுகிறோமாம். தசமபாகத்தை கொடுக்கவில்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்கவில்லை. ஆகினாலே வறுமை, சாபம், அங்கே கடல் தொல்லை, பல பிரச்சனை. அந்த மல்கியாவை நம்ம வாசித்தோமே, மல்கியா 3:8-9 ஆகிய 2 வசனங்களை வாசிங்கள். மல்கியா 3 அதிகாரம் 8-9 ஆகிய 2 வசனங்களை வாசிங்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, என்ன வஞ்சிக்கிறீர்கள். எதனை வஞ்சித்தவங்க கேட்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே.
அப்படி வஞ்சித்தால், கர்த்தருக்கு தசமபாகத்தை கொடுக்கவில்லை என்றால், காணிக்கையை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அங்கே தசமபாகம் கொடுக்காததுனாலே எவ்வளவு சாபம்! சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். சாபம். ஏன் சாபம்? ஏன் வறுமை? ஏன் கடன்? ஏன் பிரச்சனை? அங்கே தசமபாகம் கர்த்தருக்கு கொடுக்காததினாலே. அநேகர் இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாடு சார், புதிய ஏற்பாட்டுல இல்லையே. புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று எங்க இருக்குது? எங்க இருக்குதுன்னு கேள்வி கேட்கிறாங்க. இருக்கிறது தெரியாம இருக்குத, அது அவனுக்கு தெரியாம கண்ணு மறைக்கப்பட்டது. பிசாசானவன் சாத்தான் அவருடைய கண்களை மறைத்து விட்டான். அவருடைய கண்கள் குருடாகி விட்டது. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது, அது அவங்க கண்களுக்கு தெரியவில்லை. ஏன் தெரியல? அது மறைவாய் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அது தேடி வாசிக்கணும். தேடினா தான் கிடைக்கும். அது மறைந்து இருக்கிறது, உன் கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கல. அது மறைவாய் இருக்கிறது. ஏசாயா 34:16 வாசியுங்கள். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புத்தகத்துல என்ன பண்ணணுமா? தேடி வாசிக்கணுமா? ஏன் தேடணும்? அது முன்னாடி கண்ணுக்கு தெரியல, மறைவாய் இருக்கிறது. அதனால தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப தேடினா தான் கிடைக்கும். நம்ம எதை தேடுவோம்? காணாமல் போனதை தேடுவோம், மறைவாய் இருக்கிறதை தேடுவோம். இப்போ தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஆனால் நம் கண்களுக்கு அது தெரியவில்லை. ஏனென்றால் அது மறைவாய் இருக்கிறது. ஆகிய என்ன செய்ய வேண்டுமாம்? தேடி வாசிக்க வேண்டும். அங்கே கர்த்தருடைய புத்தகத்திலே தேட வேண்டும். யோவான் 5:39 வாசிங்கள். யோவான் 5:39 வாசிங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்ப வேத வாக்கியங்களை என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம எதை ஆராய்வோம்? எங்கெங்கோ மறைந்து இருக்குது. இங்க வீடு முழுவதும் ஆராய்ந்து கொண்டு, ஏன்? அது மறைவாய் இருக்கிறது. அதுபோல தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்றும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. அநேகர் சொல்வதுன்னா அது பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டுல இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள். புதிய ஏற்பாட்டுல இருக்கிறது, அதை நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அது மறைவாய் இருக்கிறது, அது தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டுல எங்க சார் சொல்லி இருக்குது தசமபாகம் கொடுக்க வேண்டும் எங்க சொல்லி இருக்குது? இயேசுவே சொல்லியிருக்க. ஏன் பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார், அப்படி சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க? அவங்கதான் சொன்னாங்க, இயேசு சொல்லலையே என்று சொல்லுவாங்க. இயேசுவே சொல்லியிருக்கார். எடுத்து வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்திலுள்ளவர்களாகிய கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியங்கள் கர்த்தர் சொல்கிறார். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? ரெண்டு காரியம் சொல்லிருக்காரு. ஒண்ணு, அங்கே
அங்க வேத பரிசேயர் என்ன செய்கிறாங்களாம்? தசமமா தசமபாகம் கரெக்டா கொடுத்துடுறாங்களாம். ஆனா எதை செய்யலையாம்? நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டார்கள். தசமபாகத்தை கொடுக்கறாங்க, அதுவும் எப்படி கொடுக்கறாங்க? கரெக்டா கொடுத்துருவாங்க, எல்லாத்திலும் கொடுத்துருவாங்க. வத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும், எப்படி அவங்க வருமானத்தை பணத்துல மட்டும் கொடுக்கலையா, அங்கே எல்லாத்திலும் தசமபாகம் கொடுக்கலாம். கரெக்டா தசமபாகத்தை கரெக்டா கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் எதை செய்யவில்லையா? அங்கே நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அங்கே இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டுமே என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இவைகளையும் என்றால் எது, அவைகளையும் என்றால் எது? அவன் இவைகளையும் என்று சொல்லும்போது தசம பாகத்தையும் கொடுக்க வேண்டும், நீதி இரக்கம் விசுவாசம் இதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அது மறைந்து இருக்கிறது இல்ல, இதில் மறைந்து இருக்கிறது. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அதை தேடி மறைந்து இருக்கிற தேடி வெளியே கொண்டு வரணும். ஆகினாலே அங்கே ரெண்டுத்தையும் செய்ய வேண்டும் சொல்ற, ரெண்டுத்தையும் செய்ய வேண்டும் என்ற தசம பாகத்தையும் கொடுக்கணும். வெறும் தசமாத்த மட்டும் கொடுத்துட்டு இதை விட்டுட்டு நீதி இரக்கம் விசுவாசம் இதை விட்டுட்டா பிரயோஜனம் இல்லை. அல்லது வெறும் நீதி இரக்கம் விசுவாசம் அதை மட்டும் செய்துட்டு தசமா கொடுக்கலன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அங்கே இரண்டையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகினாலே தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார். இன்னும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகையினால வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதி என்ன? அவங்க என்ன செய்யறாங்களா? தசமபாகம் கொடுக்கறாங்க. அப்போ நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? அத அவங்கள விட நம்ம அதிகமா கொடுக்கணும். நீ வெறும் தசமபாகம் மட்டும் கொடுத்தால் போதாது, தசமபாகத்தையும் கொடுக்கணும், அதை விட அதிகமாகவும் கொடுக்கணும். அதான் அங்கே கர்த்தர் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் அது சாபம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் என்னை திருடி விட்டீர்கள், என்னுடைய படத்தை நீங்கள் திருடி விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக வருஷங்களுக்கு முன்பு நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் திருடன். அந்த புத்தகத்தின் பெயரே திருடன் தான். அந்த புத்தகத்தின் மேல அட்டையில நல்ல கொட்டை எழுத்துல பெருசா திருடன் என்று எழுதியது. அதான் அந்த புத்தகத்தின் பெயரை. நான் அதை என்னடா இது புத்தகம் திருடன் என்று போட்டிருக்கிறது என்று எடுத்து வாசித்தேன். அவர் என்ன சொல்றாரு? தசமபாகம் கொடுக்காதவன் திருடன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில தசமபாகத்தையும் கொடுக்கணும். வெறும் தசமபாகத்தை மட்டும் கொடுத்து விட்டு நின்று விடக் கூடாது. தசமபாகத்தை விட இன்னும் அதிகமாக நாம் காணிக்கைகளை அங்கே தசமபாகத்தை விட மேலாக கொடுக்க வேண்டுமே தவிர குறைவாக கொடுக்க கூடாது. அப்படி என்றால் தசமபாகம் என்பது குறைந்தபட்ச காணிக்கை. தசமபாக காணிக்கை என்பது குறைந்தபட்ச காணிக்கை. அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில தசமபாகத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். அங்கே லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரித்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அங்கே கர்த்தர் எவ்வளவு அருமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார்.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நம்ம கொடுத்தால் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நம்ம ஏமாற்ற மாட்டார், திருப்பி தருவார். எவ்வளவு தருவாரா? எப்படி தருவாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விடும் அளவுக்கு அதிகமா. அவ்வளவு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு மக்கள் அதை கொடுக்காதவர்களுக்கு தேவனை வஞ்சிக்கிறார்கள் என்று கர்த்தரே நம்மை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட். ஆகினாலே நாம் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கொடுக்க ஆரம்பிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆகினாலே கர்த்தருக்கு நாம் அதிகமாக கொடுப்போம், தாராளமாக கொடுங்க. கணக்கு பார்த்து கொடுக்காதீங்க. கணக்கு பார்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா அவரு கணக்கு பார்த்துருவார். அதனால தாராளமா, மனப்பூர்வமா, உற்சாகமா, சந்தோஷமாய் அங்கே கொடுங்கள். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் கூறுகிறது. நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கார், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அநேக வழிகளை வைத்திருக்கிறார். அதில் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது அங்கே ஆசீர்வாதம் நமக்கு பெறுகிறது. தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்று. கர்த்தருடைய தசமபாகத்தை கொடுக்கும் போது கர்த்தர் வானத்தின் பலகைகளில் திறந்து எடுக்கொள்ளாமல் போக மட்டும் நம்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்படுவதாக வாக்கு கொடுக்கிறார். இது ஒரு வாக்கு தத்தம் கூட, இது கட்டளையும் கூட, இது வாக்கு தத்தமும் கூட. எதுக்காக கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார்? நம்மை அடக்கி ஆளுவதற்காக கர்த்தர் கட்டளை கொடுக்கவில்லை. நாம் நன்றாய் இருப்பதற்காகத்தான், நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆகையினால கர்த்தருக்கு நாம் கொடுப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கண்களை மூடி கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். வாழ்க்கையில ஏன் கஷ்டங்கள், ஏன் பிரச்சனைகள், ஏன் நஷ்டங்கள், ஏன் கடன் தொல்லைகள், ஏன் வறுமை? கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு தசம பாகத்தை கொடுக்கவில்லை, நீ தசம பாகத்தை கொடுத்து பார். ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறார். நீ கொடுத்து பார் என்று ஒரு சவால் கொடுக்கிறார். நீ கொடுத்த தசம்பாத்தை கொடுத்தால் நான் வானத்தின் பலகளை திறந்து இடைக்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10 ஒரு பங்கைத்தான் கர்த்தர் கேட்கிறார். 9 பங்கை நீ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு பங்கை மட்டும் கர்த்தருக்கு, அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்கள். அதில் நாம் கையை வைக்க கூடாது. அதில் நீ கையை வைத்தால் சாபம் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே சகல கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும்தான் புசிக்க கூடாது என்று சொன்னார். மற்ற எல்லாத்தையும் புசிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் அந்த ஒன்றை தான் அவன் புசித்தான். சாபம். கர்த்தர் சொல்கிறார், 9 காரியத்தை நீ வைத்துக்கொள். உன் வருமானத்திலே 9 பங்கை நீ வைத்துக்கொள். ஆனால் ஒரே ஒரு பங்கு, 10 ஒரு பங்கை மட்டும் எனக்கு தாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அதையும் நீ கொடுக்காததுனாலே இவ்வளவு காலமாக உன் வாழ்க்கையிலே பிரச்சனை, நஷ்டம், கடன் தொல்லை, வறுமை எல்லாம். இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தை ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறேன். இன்று முதல் நான் உமக்கு நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்தால் தேவன் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு காலம் தசமபாகம் கொடுக்கவில்லை, இன்று முதல் தசமபாகம் கொடுக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இதை வழி துண்டியா ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும். நீர் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறேன். எங்கள் குறைவினாலே ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சரியான தசமபாகத்தை கொடுக்க
உதவி செய். இயேசு மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஒன்றாக ஆகி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரன் ஆவிக்கே மாசோதீர வண்டாகவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பானாக.